வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல அரிசி மாவு போண்டா பண்ண போறோம். இந்த போண்டா வெளியில நல்லா மொறுமொறுப்பா உள்ள சாப்பிட்டா, அதே சமயம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு நம்ம இதை ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரத்துல 1 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1/4 கப் தயிர், இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம போண்டா மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்தாச்சு. மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இது அரை மணி நேரம் ஊறுச்சுன்னா இன்னுமே திக்காகி வரும். மூடி வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். அரை மணி நேரம் ஆச்சு. இது கூட கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், கருவேப்பிலையையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். நான் பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இருந்தால் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இதை விட தளர்வா இருந்தா மட்டும் நீங்க கொஞ்சமா அரிசி மாவோ கோதுமை மாவோ சேர்த்துக்கங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. கடைசியா போண்டா போடுறதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சமா சமையல் சோடா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கையை தண்ணியில நனைச்சிட்டு போண்டாவை எடுத்து போட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். போண்டா பார்த்தீங்கன்னா நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு. இதை இந்த மாதிரி பெரட்டி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எடுக்கணும். பெரட்டி விட்டு பொன்னிறமாக வந்துருச்சு, எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு டேஸ்டான அரிசி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். ஈவினிங் டைமில் இதை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.